போற்றுதல் துதித்தல். இதை நாம் சங்கீதம் 103 அடிப்படையிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சங்கீதம் 103 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு இல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. இது சங்கீதக்காரன் தனக்குத்தானே பேசிக்கொள்வது, தன்னுடைய ஆத்மாவோடு பேசிக் கொள்கிறார். சாலிலாக்கி என்று சொல்கிறார்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிக் கொள்கிறார். பின் எதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார். தனி மனிதனாகிய தன்னுடைய வாழ்விலே தேவன் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்ல. இரண்டாவது, இஸ்ரவேலின் திருச்சபைக்கு தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேலின் திருச்சபை ஏன் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? அவர் சொல்லுகிறார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். மோசேக்கு வழி காண்பித்தார், அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். எனவே இஸ்ரவேலின் திருச்சபை தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் சபையாக கூடி வந்திருக்கிறோமே, நாம் எதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? அவர் சொல்லியிருக்கிறாரு, வரிசையா சொல்லிட்டு வர்றார். ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஐயா சபை திருச்சபை என்பதற்கு இங்கே என்ன வார்த்தை இருக்கிறது? அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை, தமக்கு பயந்தவர்களுக்கு.